ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கோட் வித் மீ மோகனா. இன்றைக்கி நம்மளோட பைத்தான் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைத்தானுக்கான என்விரான்மெண்ட் செட்டப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஜூபிட்டர் நோட் புக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டூல் அனகோண்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பாரில் அனகோண்டா டவுன்லோடுன்னு கொடுங்க. அனகோண்டா டவுன்லோட் கொடுத்ததும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டாலர், இன்னொன்று மினிகோண்டா இன்ஸ்டாலர். நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டாலர் தான். ஏன்னா இதில் தான் வந்து நமக்கு டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான டூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டாலரே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் இல்லை மேக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 GB கிட்ட இருந்துச்சு, 900 MB சம்திங் இருந்துச்சு. ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகட்டும். இப்போ இது டவுன்லோட் ஆனதும் நமக்கு வந்து ஓப்பன் ஃபைல் ஃபோல்டர் இல்லை டெலீட்ன்ற ஆப்ஷன் காட்டும் இல்லையா, நம்ம வந்து ஓப்பன் ஃபைலு கொடுத்துக்கலாம். இந்த அனகோண்டாவோட லோகோ கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாம்பு லோகோ மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அந்த பாம்பு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் ஃபைல் கொடுத்துடலாம். கொடுத்ததும் இது கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் ஆகலேன்ட்டு திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது மல்டிபிள் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதனால் ஒரு தடவை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும், யார் யூஸ் பண்ண போகிறான்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு மீனு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம வந்து இதுக்கான பாத் வந்து கேட்கும், எந்த பாத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ பாத் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் காட்டுற பாத்தை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் வேறு பாத்தில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா அந்த பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி வந்து நான் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு நடுவில் சில ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த இஷ்யூஸ் வந்து வரும், மற்றபடி உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வராது. நீங்களாக வேறு பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் வேறு பாத்தில் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன்றதுனால நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இப்போ அனகோண்டா சேவ் பண்ணி காட்ட போகிறேன். அதனால தான் இந்த ப்ரொசீஜர் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட பாத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதில் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் பார்த்து செட் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து எது ரெக்கமெண்டட்னு கொடுத்துருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாட் ரெக்கமெண்டட் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ நான் ரெக்கமெண்டட் கிளிக் பண்ணும்போது அகெயின் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு இந்த இஷ்யூஸ் வந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து பைத்தான் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கிறது. அதனால் அந்த அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கன்ற மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து எது ரெக்கமெண்டட் கொடுத்துருக்கோ அது மட்டும் ரெக்கமெண்டட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லோட் ஆக நேரம் ஆகும். அதுவும் லாஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம லேப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் லான்ச் அனகோண்டா நேவிகேட்டர்னு இருக்கும், வெல்கம் டு அனகோண்டான்னு இருக்கும். ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்குன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் பேக்ரவுண்டில் நமக்கு அந்த அனகோண்டாவும் ஓப்பன் ஆகும். நம்ம எப்பயுமே அனகோண்டா ஓப்பன் பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு. நம்ம வெயிட் பண்ணி அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் மல்டிபிள் கிளிக்ஸ் கொடுக்காமல் இருந்துக்கோங்க. அந்த லோகோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த பாம்போட லோகோவாக தான் இருக்குது.
இப்போ வந்து இந்த அனகோண்டா வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டு யர் ரெபாசிட்ரி, சைன் இன், இதுலேயும் வந்து மெயில் ஐடிஸ் கேட்கும். இல்லை நீங்கள் ரெபாசிட்ரியோட கனெக்ட் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா ரெபாசிட்ரியோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எதுவுமே இங்கே நான் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் லிங்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஜூபிட்டர் நோட் புக்கை தான். லான்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகி வந்துடும். இதில் ஜூபிட்டர் நோட் புக் மட்டும் இல்லாமல் நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பைத்ரான்லேருந்து நமக்கு வந்து இதில் வந்து ஸ்பைடர் இருக்குது, விஎஸ் கோட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆரக்கிள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நமக்கு தென் ஆர் ஸ்டூடியோ இருக்குது. இப்படி நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறதை விட இதில் லான்ச் கொடுத்துட்டிங்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஜூபிட்டர் நோட் புக்கோட ஹோம் பேஜ். இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அனகோண்டா ஓப்பன் பண்ணி போகணுன்னா லேட் ஆகும். அதனால் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, சர்ச் பாரில் ஜூபிட்டர் நோட் புக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வரும். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிக்கிறதுனால எனக்கு 2 காட்டுது. ஸோ நான் நியூவாக இப்போ இன்ஸ்டால் பண்ணதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா பின் டு ஸ்டார்ட், பின் டு டாஸ்க் பார்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் வைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் வச்சுக்கோங்க. இல்லை டாஸ்க் பாரில் வைக்கிறீங்கன்னா டாஸ்க் பார் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் டாஸ்க் பாரில் இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு வந்து டைரெக்டாக ஜூபிட்டர் ஓப்பன் ஆகிடும் வித்தவுட் எனி டிலே. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.